ஜனங்க பட்டினி தானே கிடக்குறாங்க. இந்த வாழ்க்கை எதுக்குப்பா? அத்திப்பட்டிங்கிற கிராமமே காணுன்னு சொல்லுவானு பாரு, அந்த கதை தான் எங்க ஊர் கதை. தண்ணியில கிடந்து தாம்பர தத்தாளிக்கிற மாதிரி அதே மாதிரி தத்தாளிச்சுக்கிட்டு தான் நாங்க இருக்கோம். 500 நடம் நாங்க அந்த மனு எழுதி கொடுத்துட்டோம். ரோடு அப்படியே தான் குறிச்சினா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நாங்க போய் கேட்டோம்னா போய் அந்த கீழே ஒரு கால்வாய் ஒண்ணு போகும். அதுல வந்து பாலம் இல்லாம அங்கேருந்து தண்ணி மூட்டைலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது ஒரு முக்கியமானது. டேங்க் என்ன எங்களுக்கு கட்டல, அது வந்து டேமேஜ் ஆகி உடச்சிட்டாங்க. சின்டெக்ஸ் வச்சா தண்ணி இந்த குறிப்பிட்ட நேரத்துல பிடிக்கிறத விட டேங்க்ல இருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில பேர் வேலைக்கு போயிட்டு வரும்போது தண்ணி அந்த நேரம் தண்ணி வர மாட்டாங்க. அங்க ஒரு 2 இடத்துல வைக்கலாம். 500 நடம் நாங்க இந்த மனு எழுதி கொடுத்துட்டோம். ரோடு அப்படியே தான் இருக்குது. கீழே விழுந்து நிறைய பேர் எழுந்திரிச்சு போறோம். வண்டியில இருந்து சாயிறாங்க. அது அப்படி கிடக்குது. தலைமுறை ஒரே வீட்டுல இருந்து பொறுக்கிற புள்ளியோட அந்த வீட்லயே தண்ணி வர மாட்டேங்குது. ஒரு மினி டேங்க் வச்சு கொடுங்க. அதெல்லாம் எலெக்ஷன் வந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியுங்கிறாங்க. எந்த வசதியுமே கிடையாது. குறிச்ச கொடுத்தாலும் தண்ணியில கிடந்து தாம்பர தத்தாளிக்கிற மாதிரி அதே மாதிரி தத்தாளிச்சுக்கிட்டு தான் நாங்க செய்யறாங்கிறாங்க. ஆனா ஓட்டு போட்ட முற்பாடு எதையுமே முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன் மணி நான் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன். அதானுங்கண்ணா, நீங்க நிறைய பண்ணிட்டீங்க உங்க குடும்பத்துக்கு. ஓட்டு போடுங்க, கோயில் கட்டி தரோம்னாங்க. கட்டின கோயில் அப்படியே தான் கிடக்கும். திரும்பி கூட பாக்கல. நாங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க. அவங்களும் வரவங்களும் ஒண்ணு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடுறாங்க. மத்தவங்க எங்களை திரும்பி பையன் இந்த நடுவுல போறான். அங்க இருந்து பஸ்ல வந்து வந்துடுறான். பழுவூர்ல இருந்து நடந்தே வந்து அப்படியே மயக்கம் கண்டு போய் சின்ன பிள்ளைதான் அப்படியே வந்து படுத்துறான். கால வலிக்குது. கீழே விழுந்து வண்டியில தூக்கி வீடியோ எடுத்து கொண்ட கூட காட்டி பாத்துட்டோம். அப்ப உடம்பு ரோடு போடணும்னு என்ன வர அதே வந்து ரோடு போடுறான் அப்படின்ட்டு வந்து ஒரு நாள் அளவு போட்டாங்க. நான் 1ஆம் தேதி வந்து ஜல்லி கொட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 1ஆம் தேதி போயிட்டு மழை பெஞ்சுட்டா நடத்தேதான் போய் எரு எடுத்துட்டு போவோம். எதுக்குமே ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நாங்களும் நீஸ்ல எல்லாம் போட்டோம். டேங்க் இருக்கணும். டேங்க் இருந்தாதானே நம்மளுக்கு சேஃப்டிக்கு. நேரடியா இருக்கும்போது கிணறு இருக்கப்பதானே விடுவாங்க. அதுலயே எல்லாருக்குமே வந்து தண்ணி சேர மாட்டேங்குது. பஸ்ஸும் வர கிடையாதுங்க. மணக்குடம் போய் குடமுடி போறதா இப்படியே குறிச்சி போய் அப்படியே குடமுடி போய் போலாம். இல்ல சுடுகாட்டு பாருங்க. சரி, ஓட்டு போற நாட்டு வருவாங்க. அப்புறம் நம்மளும் பார்த்தா திரும்ப ஓட்டு போடும்போது எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா? செய்யுங்க நீங்க தான் நிக்கணும். இந்த எம்எல்ஏ எல்லாம் மோசம் மாட்டாரு. செய்யல தண்ணி வசதி இல்ல, ரோடு வசதி. வீட்டுக்காரர் இதுல அடிபட்டாரு. எந்த வசதியுமே கிடையாது. ஓட்டு கேட்க தான் வருவாங்க. எந்த வசதியும் செஞ்சு தர மாட்டாங்க. எத்தனை டைம் நாங்க போய் கேட்டு வந்துட்டோம். நாங்க நிறைய இடத்துல மனு கொடுத்துருக்கோம். வீடு வாசல்ல மனக்கட்டு இல்லாம ஒரு வீட்டுல 2 பேர் 3 பேர் குடும்பம் பண்ணிட்டு இருக்கோம். மனு கொடுத்துட்டு வரோம். போற இடம் சாட மனு கொடுக்குறோம். செஞ்சு தர மாட்டாங்க. திரும்ப வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் சலுகையே கிடையாது. பஸ் வசதியே கிடையாது. இப்ப நான் போகணும். நான் ஒண்டியும் போகணும். 200 ரூபாய் கேக்குறாங்க ஆட்டோ. அந்த 200 ரூபாய் கொடுத்து ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு 200 ரூபாய் ஆட்டோ வரவங்க கொடுத்தா நாங்க என்னத்த சாப்பிடுறது? இந்த வாழ்க்கை எதுக்குப்பா? எல்லாம் என் தொகுதியில இவ்வளவுதான் வராங்க. அந்த 3ஆம் நாள் முடிஞ்சவங்க கார்ல போவாங்க. திரும்பி கூட பூச்சி பார்க்க மாட்டாங்க. வயக்காட்டுக்கு நாங்க தண்ணி வந்துட்டா ஏறு எடுத்துட்டு போவோம். வண்டி எதுவும் போக முடியாது. வாய்க்கால தண்ணி வந்துருச்சுன்னா அங்க பாலம் கட்ட சொல்லி நாங்களும் என்னன்னு சொல்லி பாக்குறோம். வர்றவங்க எல்லாம் கட்டுறவங்க போயிடுவாங்க. நாங்க வயக்காட்டுக்கு போய் பாலம் கட்டினாதான் போக வசதியா இருக்கும். ஒரு 600 ஏக்கர்லாம் இருக்கும். அந்த பக்கம் போகணும்னா தண்ணி வந்துட்டா எங்களுக்கு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்படுறோம். அதை பத்தி யாரு வந்தாலும் நாங்க வந்து அதை பத்தி கேட்டோம்னா செய்யறோம்பாங்க. அவங்க செஞ்சோன்னா அவங்கள பாத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவு ஓட்டு போடுற வரையும் தான் அம்மாப்பாங்க அப்பாப்பாங்க. அப்புறம் போயிடுவாங்க அவங்க பாட்டுல. காலையில ஒரு டைம்ல வருது. அதோட அந்த ரோட்டு சுடுகாடு பாதை எதுவுமே கிடையாது. குடி தண்ணிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு. அடிப்படை வசதி எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்க இருந்து காலேஜ் பிள்ளைங்க எல்லாமே ஒரு டிராவல்ஸ் வசதி, ஒரு ஆட்டோ வசதி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப தடுமாற்றத்தோட தான் அந்த ஊர்ல வாழ்ந்து 2 3 போய் மனு கொடுத்துருக்கோம். போராட்டம் பண்ணிருக்கோம். எந்த ஒரு அடிப்படை வசதி செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. சொல்றாங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க. சிட்டிசன் பட கதை தான் எங்க ஊர் கதை. அத்திப்பட்டிங்கிற கிராமமே காணுன்னு சொல்லுவானு பாரு, அந்த கதை தான் எங்க ஊர் கதை. குறிச்சிக்கிற கிராமமே தெரியல. பாதி பேருக்கு இன்னமும் தெரியல. ஓட்டு கேட்கும் போது எல்லாரும் வராங்க. ஊருக்குள்ள வராங்க. ஓட்டு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? மக்கள் வாழ்றாங்களா, உசுரோட இருக்காங்களாங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாது. ரோட்ல வந்து எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க தெரியுமா? ஒரு ஐஸ்காரங்க உள்ள வந்து ஏற முடியாது. நம்ம வண்டியோ வாசியோட ஏறும் போதே தடுமாறி எத்தனை பேர் உழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா? அந்த இடத்துல நாங்க அதை பண்ணி தரோம், இதை பண்ணி தரோம், அங்க டேங்க் கட்டி தரோம், இங்க வாக்கியம் கட்டி ஒண்ணுமே சொல்லிட்டு அந்த டைமுக்கு ஏறி போயிடுறாங்க. அவ்வளவுதான். இந்த ரோட்ல இறங்கி வரும்போது கூட யோசிச்சு இறங்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு வசதியுமே கிடையாது. குறிச்சினா எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நாங்க போய் கேட்டோம்னா மோடு பாலத்துல இருந்து எத்தனை வாட்டியோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எங்க வீட்டுக்காரங்க பல்லு கூட கிடையாது. உயிந்து கீழே அத்திப்பட்டில எப்படி நாங்களாம் அந்த படத்துல அதே மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ரோடு இல்ல எங்களுக்கு, பஸ் இல்ல எங்களுக்கு, தண்ணி இல்ல, டேங்க் இல்ல, என்ன அனைத்துமே உங்களுக்கு தரேன். இந்த எலெக்ஷன் முடிட்டோம், ஓட்டு போடுங்கிறாங்க. இந்த வாட்டி சொல்றேன் நான் கருப்பு கொடி சோறுவா போறாங்க. யாருமே இறங்க முடியாது. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு நாங்க அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓட்டு போடுவோம். ஒட்டுமொத்த ஊர் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். கண்டிப்பா உங்க நம்பிக்கை காப்பாத்துவோம்.
நம்பிக்கை இருப்பாங்க. கண்டிப்பா. நான் சொல்றதாப்புல இருந்தா அந்த மாடா பண்ணி செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, நீ ஜெயிச்சு போவேன். ஜெயிச்சு வந்தா செய்ய முடியும், ஜெயிக்காம செய்ய முடியாது. நீ நான் வரட்டுங்களா? வரேன்க்கா.